ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி நடக்குதுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் சிம்ம ராசி நேயர்கள் என்ன நேரத்தில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்குங்க. முதல்ல இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லலாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 4 மாத காலம் வக்ரம் அடைவார் அப்படின்னு சொல்லலாங்க. கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய உள்ளாருங்க. சனி வக்ர பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்கள் என்னென்ன மாதிரியான அவங்க வாழ்க்கையில கவனமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக என்ன மாதிரி நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை சொல்லலாங்க. சனி பகவானின் அமைப்பு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்து விட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில சனி பகவான் சிறப்பா அமைந்து இருந்தார்னா அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து 5ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது. கும்ப ராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார். ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதனுடைய வக்ர காலம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலத்தில் அவங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில இருந்து வந்த பாதிப்புகள் குறையலாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிப்படியா குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்குங்க. சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளலாங்க. அதே போல சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார வேண்டி வணங்கலாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வாரத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை மனதார நினைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து நிச்சயம் விடுபடலாம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக அனைவரும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து பாருங்க. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி பலன் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகும், அதே போல் சிம்மம் ராசி நேயர்கள் தெரிந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடக்க உள்ள இந்த சனி வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது சனி எந்த திசையில் செல்கிறார், உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறதா கீழே விழ போகிறதா அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய பாதிப்புல இருந்து வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதே போல இந்த சனி பகவானோட பாதிப்பிலிருந்து வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது.
சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இவர்தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைய போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க. கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். அதனால இது வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் மாதம் நடக்க உள்ள இந்த சனி வக்ர பயிற்சி சிம்மம் ராசி நேயர்கள் தெரிந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான 10 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே போதுங்க. அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதுக்கேற்ப நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் மாற்றி கொள்ளலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம். இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய மன நலனில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு மன நலனில் பிரச்சனையும் வருங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சிம்மம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக இந்த நேரத்தில் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய மன நிம்மதி கெட்டு போனா வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. யாரையும் பற்றி தவறாகவும் பேசவும் கூடாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் யாரையாவது பற்றி பேசும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் வைக்கவே கூடாதுங்க. கெட்ட எண்ணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதீதம் பணம் வருகிறது என்று நம்பி எந்தவித கடனையும் நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாங்க. ஏதாவது நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கடன் பிரச்சனையில் மாட்டி சிக்க வேண்டிய அவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்தவித சிக்கலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாங்க. கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வது சிம்மம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக புதிய வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு வருங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சொத்துக்களுக்கு அதிபதி ஆகும் வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஏற்படலாம். அதே போல உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில சிறு பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்களுடைய எதிர்காலத்தையே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லலாங்க. அது எந்த மாதிரி விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரியான முடிவுகளை எடுத்தால் கால் மேல் கால் போட்டு நீங்க அமரலாங்க. ஸோ சிம்மம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தில் முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காரணமாக என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று நீங்கள் பூஜை செய்யலாங்க. அதாவது தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் பூஜை செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சி காரணமாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.